வணக்கம் மக்களே, இது ஸ்பான்சர்ட் பை பைமோட். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்டு வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே கிடைக்கும். குட் குவாலிட்டி அண்டு குட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிக்கன் குழம்பு ஆட்டி எப்படி வைக்கிறது நாட்டுக்கோழி ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெங்காயம் 1 கிலோ, சிக்கன் 1.5 கிலோ. ஓகேங்களா, இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து எடுத்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 10 வரமிளகா, காரத்துக்கு தகுந்த வரமிளகா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். குருமிளகு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சளி இருந்தாலும் பழுத்துரும். ஓகேங்களா, கொத்தமல்லி சேர்த்துறத விட கொத்தமல்லி பொடி சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா திப்பி திப்பியாக இருந்ததுன்னா வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் பொடியாக அரைச்சி தான் சேர்த்துக்குவோம். ஓகேங்களா, வெறும் கொத்தமல்லியை மட்டும் லைட்டாக ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஜீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைக்கு சளி இருக்குது, ஸோ அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். ஓகேங்களா, செவக்க வறுக்கும்போது தான் வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போய் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ தேங்காய் பூ மட்டும் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு 4. ஓகேங்களா, 4 எதுக்காக சேர்த்துறேன் அப்படின்னா ஸ்மெல்லுக்காக சேர்த்திருக்கிறேன். அதாவது டேஸ்ட் வைஸ் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டை 2 துண்டு சேர்த்துக்கிறேன். பட்டை போடுற அளவுக்கு குழம்பு நல்லா மணமாக இருக்கும். பக்கத்து வீடே கேட்குற அளவுக்கு குழம்பு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு மட்டும் பட்டை சேர்த்தா போதும். ரொம்ப போட்டிங்கன்னா கசப்படிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கசகசா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ரொம்பவும் வேணாம், அளவாக சேர்த்துக்கிட்டாலே போதும். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். 1.5 கிலோ சிக்கன். ஓகேங்களா, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் அரைச்சிருப்பீங்க இல்லையா, இப்போ வறுத்தது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குறவரப்பாக இல்லாமல் நல்லா நவுன்னு அரைச்சிக்கிட்டு அதை சிக்கனுக்குள்ளே சேர்த்து கலக்கி அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க ஃபஸ்ட்டு குழம்பு. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அடுப்பில் வச்சுருங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெங்காயம் எண்ணெய் ஊற்றி கடுகு அதை எடுக்காமல் மறந்துட்டேன். கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம இது தாளிக்காமல் தானே கலக்கி வைக்கிறோம். பாருங்கள், சிக்கன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நாட்டுக்கோழி ஸ்டைலில். ஓகேங்களா, இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னாலும் கெட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானுக்கும் இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.